கொஞ்சம் வழி விடுங்க. நடு ரோட்ல நீங்க இந்த மாதிரி பண்றதெல்லாம் என்னால பார்க்க முடியல சார். ஆல்ரெடி எனக்கு பொண்ணு கிடைக்கல, வயசு வேற 30 தாண்டி 35 ஆக போகுது. மனசு ரொம்ப நொந்து போய் இருங்க. அதனால நான் போனதுக்கு அப்புறம் எதா இருந்தாலும் நீங்க வைங்க. வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கலக்கல் காமெடி சம்பவங்கள் தான். பார்க்கலாமா? ஆமாடா, அப்படியே 10 சீரியல் செட்டு, 2 வாழை மரம், ரேடியோ செட்டெல்லாம் கட்டி இந்த வீட்டுக்காரன குடும்பத்தோட வர சொல்லி எனக்கு காது குத்துங்க. பங்கன் ரொம்ப சிறப்பா இருக்கும். என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா. இது எலக்ட்ரிக் சுடுகாடு. யாரை கட்டி நீ மெயின போட்ட? கரெக்டாக செட் ஆகிருக்குது. வாய்ஸ் கரெக்டாக செட் ஆகிருக்குது. உண்மையாலுமே பூனைகளுக்கெல்லாம் வாயிருந்து பேசியே ஓடு, கண்டபடி திட்டியே போடு. என்னென்ன பண்ணுறாங்க. அது என்ன நடு ரோட்லையில் பூ வச்சு விட்டு எங்களை மாதிரி ஆளுங்க பார்த்தா கோவப்பட மாட்டாங்க. கொஞ்சம் வழி விடுங்க. நடு ரோட்ல நீங்க இந்த மாதிரி பண்றதெல்லாம் என்னால பார்க்க முடியல சார். ஆல்ரெடி எனக்கு பொண்ணு கிடைக்கல, வயசு வேற 30 தாண்டி 35 ஆக போகுது. என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா நாய. இதில் அல்டிமேட்டு வயசு வேறு 30க்கு மேலே போயிட்டு இருக்குது. அதுதான் அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. போயிட்டு தான் இருக்குது, ஆனால் நடக்க மாட்டேங்குது. ரொம்ப நொந்து போய் இருங்க. அதனால நான் போனதுக்கு அப்புறம் எதா இருந்தாலும் நீங்க வைங்க. நம்ம கண்ணுக்கு இதெல்லாம் படமாட்டாக்குது. இந்த கல்யாணம் முடியாத கணக்கு இந்த மாதிரி ரொமான்ஸு, இந்த பூ வச்சு வர்றது, பொட்டு வச்சு வர்றது, இதெல்லாம் எங்கள் கண்ணுக்காக தான் படமாட்டாக்குது. இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். இவங்க பண்றதெல்லாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். நம்மளுக்கு வேணுங்கிறது கிடைக்காது, வேண்டாங்கிறதா கிடைக்கி. அதே மாதிரி எது பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதைத்தான் பார்ப்போம். இந்த காலத்து குழந்தைகள்ல எவ்வளோ பிரில்லியன்ட் தெரியுமா? இந்த வீடியோ பாருங்க. 5 rupees உங்ககிட்ட கொடுத்து சாக்லேட் வாங்க சொல்றேன், போய் சாக்லேட் வாங்க. 5 rupees கொடுத்து 5 rupeesக்கு சாக்லேட் வாங்கிட்டேன். இப்போ உன் கையில என்ன இருக்கு? 5 rupees கொடுத்தனா? 5 rupees கொடுத்து நான் உனக்கு சாக்லேட் வாங்க சொல்றேன். 5 rupees கொடுத்து வாங்கிட்டேன். 5 rupees கொடுத்து 5 rupees சாக்லேட் வாங்கிட்டேன். இப்போ உன் கையில என்ன இருக்கு? என்னது? கரெக்டாக தானே சொல்லிக்குது. 5 ரூபா கொடுத்து சாக்லேட் வாங்க சொன்னாங்க, வாங்கியாச்சு. இப்போ கையில் என்ன இருக்கு? சாக்லேட் தான் இருக்கு. சாக்லேட் அவ்வளவுதான். 5 ரூபா கொடுத்து சாக்லேட் வாங்க சொன்னாங்க, வாங்கியாச்சு. இப்போ கையில் என்ன இருக்குமுன்னா சாக்லேட் தான் இருக்குது. அந்த பிள்ளைக்கு மேக்ஸை சொல்லி தந்துக்கிறாங்க, ஆனால் அந்த புள்ள கையில் என்ன இருக்குமோ அதை சொல்லிக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ உங்ககிட்ட 5 ரூபா கையில் இருக்குது, 5 ரூபாய் செலவு செஞ்சுட்டேன். இப்போ கையில் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருந்தா அந்த புள்ள கரெக்டாக சொல்லியிருக்கு. 5 ரூபா கொடுத்து நீ சாக்லேட் வாங்கிட்டு இப்போ கையில் என்ன இருக்குன்னு சொன்னால் சாக்லேட் இருக்குன்னு தான் சொல்லு. காய்ஸ், இந்த வீடியோ பாருங்கள். நம்ம வீட்டில் என்ன பேசுகிறோமோ, எப்படி நடந்துக்கிறோமோ அதை பார்த்தா குழந்தைங்க நடந்துக்கு. அதுக்கு வேண்டி குழந்தைங்க இப்படி பேசுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நைனா இருக்கார்ல, நைனா உனக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்துருக்காரு? நான் கொஞ்சம் ரொம்ப ஓப்பனா பேசிடுவேன். என்னது? வேற கைஸ், பார்த்துட்டிங்களா? வீட்டில் நம்ம என்ன பேசுகிறோமோ அதை தான் அந்த குழந்தைங்க பேசு. அதனால வீட்டில் குழந்தைங்க முன்னாடி கரெக்டாக பேசி பழகிக்குங்க. அதுக்கோசரம் தான் இந்த வீடியோவை போட்டேன். நம்ம என்ன பேசுகிறோமோ அதை கேட்டு குழந்தைகளும் பேசு. பிள்ளைய பார்த்தா நாய் கூட சிரிக்குது, அப்புறம் பாய் சிரிக்காமல் என்ன பண்ணுவாங்க? கேர்ள்ஸ்க்கு அவ்வளோ பவர். நாய்க்கு கூட பிள்ளைகளை பார்த்து தான் சிரிக்குது. நக்கு செத்த பையல. அப்புறம் பசங்க கல்லெடுத்து அடிக்காமல் என்ன பண்ணுவாங்க? டிபார்ட்மெண்ட்டில் போய் திருடுறதுக்கு இந்த மாதிரி கூட ஐடியா இருக்குது. रुको जरा, सबर करो. ஒரு பாட்டில் தட்டிட்டு போறதுக்கு என்னென்ன பண்ணுறான்னு வைங்க. அவனை விட இவன் மோசமான ஆளாட்டாக்குது. சட்டியில் சொருகியாச்சு. எடுத்துட்டான்டா, இவன் சிக்கிட்டான். அவன் பாட்டில் அடிச்சுட்டு அழகாக போயிட்டான். ஒருத்தனை விட ஒருத்தனுக்கு திறமை அதிகமாக தான் இருக்குது. எப்படி நேக்க அடிச்சுட்டு போயிட்டேன்னு வருங்க. திருடும்போது கூட யாருக்கு தெரியாமல் தான் திருடணும். தெரிஞ்சுன்னா அவங்க அந்த வழி யூஸ் பண்ணுவாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. இந்த காலத்தில் எது பண்ணாலும் நம்ம பார்த்து தான் பண்ணணும். காய்ஸ், இவர் சொன்ன பதில் கரெக்டாக தப்பான்னு நீங்களே சொல்லுங்கள். நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இப்ப உங்களோட ஃபேன்ஸுக்கு, உங்களோட வீட்டுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
நைட்டு பஸ் ஏறி காலையில வீட்டுக்கு வந்துருவேன். அவன் கரெக்டு தானே, என்ன சொல்ல முடியும். வீட்டில் என்ன கேட்பாங்க, எப்போ வர்றீங்கன்னு தான் கேட்பாங்க. அதைத்தான் அவர் சொல்லிக்கிறாரு. நைட்டு பஸ் ஏறி காலையில் வீட்டுக்கு வந்துடுவேன், அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. வேற என்ன சொல்ல முடியும்? இதுக்கு சிரிக்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் இந்த கப்பு வாங்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். இதுக்கு முன்னால 2 கப்பு வாங்கின இந்த டிசைன்லாம் அதுல இல்ல, இது இருக்கு இப்போ. எத்தனை தடவை வாங்கினாலும் அந்த கப்புக்குண்டான டிசைன் மட்டும் மாறாது. அதே கப்பு தான் திருப்பி திருப்பி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரே டிப்புன்னு 10 ப்ரைஸ் 5 ப்ரைஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒரு கப்புன்னா 10 பேர் 5 பேருக்கு அதே மாதிரி கொடுக்கறது. முன்னாடி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. வீட்டில் போனால் தான் பொண்டாட்டி தொல்லைன்னு வெளியே வந்து ஜாலியாக இருக்கும்னு நினச்சா அங்கேயும் பண்ண மாட்டாங்க. எங்கேயுமே நிம்மதியாக இருக்க நீங்கள் விடவே மாட்டீங்க. அவன் என்னையே அப்படிதான் காலகாலமா பேசிக்கிட்டு இருக்கா. வீட்டில் இருந்தால் தான் ஒன்றும் பண்ண முடியுதுன்னா வெளியே வந்து ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு ஆட்டங்கீது ஓட்டு ஓலாம்னு நினச்சா அங்கேயும் போட மாட்டாங்க. வீட்டில் இருக்கும்போது வெளியே வர சொல்லுவாங்க, வெளியில் வந்தால் வீட்டுக்கு வர சொல்லுவாங்க. இப்போ தொல்லைக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு. பாவம், மனுஷன் எவ்வளோ வாடி போயிட்டாரு பாருங்க. முதல்ல இட்லி குண்டா வீடியோ, 2வது ரெய்ம்ஸ் வீடியோ, 3வது இந்த வீடியோ. பாருங்கள் என்ன சொல்லுவாங்கன்னு பாருங்க பசங்க. சொல்லுங்க. தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை. நீங்கள் ரைம்ஸே சொன்னாலும் வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ, நீங்கள் ரைம்ஸே சொல்லிக் கொடுத்தாலும் வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு தான் சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் தனியாக சொல்லிக் கொடுத்தாலும் இவங்க மண்டையில் ஏறாது. தோசை சுட மாட்டாங்க, பூரி சுடுதாங்கன்னு எவ்வளோ அழகாக சொல்லுதுன்னு வருங்க. இப்போல்லாம் வீட்டில் என்ன நடக்குதோ அதை வச்சு சொல்லிக் கொடுத்தா தான் குழந்தைகளுக்கே புரியும். நீங்கள் தனியாக ஒன்று சொல்லிக் கொடுத்தீங்கன்னா இவன் மண்டையில் ஏறாது. இந்த புள்ள என்ன தப்பு பண்ணியிருக்குன்னு தெரியல, அடின்னு அடி, அப்படி ஒரு அடி. எதுக்கு அடிக்கிறாங்கன்னே தெரில, ஆனால் சப்பு சப்புன்னு அடிக்கிறாங்க. இந்த புள்ள கம்முன்னு நிற்கிது. லவ் மேட்ரா இல்லை வேறு ஏதோ ஒரு மேட்ரான்னு தெரில. ஒரு துளி அசராமல் நிற்கிது பாருங்க. ஏதோ ஒன்று திருடிட்டு இது வந்துருச்சா இல்லை என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியல. என்ன வீடியோன்னு தெரில, லவ் மேட்ரா என்ன மேட்ருன்னு தெரில. ஆனால் அடின்னு அடி அப்படி அடிக்கிறாங்க, கம்முனே நிற்கிது. டே சாமி, அட்வைஸ் பண்ணுற மாதிரி முகத்தை பிடிச்சிட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இல்லை நார்த் இந்தியன் சைடு என்னன்னே தெரில, என்ன மேட்ருன்னு தெரில. அம்மா தான் அடிக்குதுன்னு பார்த்தா அந்த பக்கத்தில் இந்த பிள்ளையும் அடிக்குது. எதுக்கு ஏதுன்னே தெரில, என்ன விஷயம்னே தெரில. தெரிஞ்சுன்னா அடுத்த வீடியோவுக்கே சொல்கிறேங்க. காய்ஸ், இந்த ஃபோன் வந்துட்டு இப்போ வீடியோ அந்த ஃபோட்டோவெல்லாம் வந்தது கடைசியில் மனுஷன் ஒரு நிம்மதியாக உன்னை பார்த்து ரசிக்கூட முடியல. இந்த வீடியோ கேமரா ஃபோட்டோ இதெல்லாம் வந்த கடைசியில் நம்ம நேச்சரை ஒன்று ரசிக்கூட முடியல. முதல்ல எந்த கூட்டத்தில் போனாலும் அசால்ட்டாக பேசிட்டு ரசிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போல்லாம் பார்த்து பதமாக பண்ணோம். இப்போல்லாம் பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. எது பண்ணாலும் நம்ம சுதந்திரம் எல்லாம் கெட்டுருச்சுன்னு சொல்லுங்கள். கரெக்டாக இந்த வீடியோக்கு நல்லா செட் ஆகிருக்குது. டீச்சரை பார்த்தோன்னே கூமாம்பட்டி ஞாபகம் வந்துட்டு செட் ஆகுது. கத்திட்டு ஓடுது. டீச்சருக்கெல்லாம் மிரண்டு போய் நிற்கிறாங்கப்பா சாமி. கூமாம்பட்டி எங்கெங்கேயோ பரவி போச்சு. அந்த டீச்சருங்கிற வார்த்தை தான் ஹைலைட்டே. நீயற கோமாளி இடையில வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு நினச்சி இவரும் போத்துட்டாரு. ஃபோனை பார்த்து ரீல்ஸ் பண்ணக்கூடாது. சைடில் யாராரு வராங்களான்னு பார்த்துக்கணும். கொஞ்சம் ஏமாந்து இந்நேரம் என்ன ஆயிருக்கு. காய்ஸ், இந்த காலத்தில் பொண்ணுங்க எங்கே போனாலும் பொழைச்சிக்கலாம்.
எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் பொழைச்சிக்கலாம், என்ன வேணாலும் பொழைச்சிக்கலாம். அவங்களுக்கு கூட்டத்துக்கும் பஞ்சம் இல்லை, எது வேணாலும் ஈஸியாக பொழைச்சிட்டு போயிடலாம். அவங்க பசங்க தான் ரொம்ப கஷ்டப்படணும். என்ன வேணாலும் நம்மளுக்கு மட்டும் ஒரு சப்போர்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. ஆள் எல்லாம் பாய் போட்டே படுத்துக்கோணுங்களாட்டாக்குது. நமக்கு ஒரு சாய போடியா. என்ன நடக்குதுன்னு கேட்க வந்தவனு கஷ்டப்பட மாறிட்டேன் பார்த்தீங்களா. இதுதான் பொண்ணுங்களோட பவர். பாய்ஸோட வீக்னஸும் இதுதான். பம்பிட்டேன் பாருங்க, அப்படியே கஸ்டமராகவே பம்பிட்டேன் அப்படியே. எத்தனை அடிக்காது. இந்த இழவுக்கு தான் லவ் மேட்ருக்குலாம் நான் வர்றதே இல்லை.